வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. ஒரு இளைஞருடைய மரணம், காவல்துறையினர் நடத்திய தாக்குதல், அந்த காட்சிகள், அது பற்றிய செய்திகள் மக்களிடம் இந்த 3 நாட்களாக பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அஜித்குமாருடைய மரணம், இன்னும் சொல்லணும்னா அஜித்குமார் கொலை அப்படின்றது ஒரு பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகளும் ஆதாரங்களும் இன்னும் அதில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு சாமானியரை காவல்துறை எப்படி அணுகுகிறது அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த காட்சிகளும் வரக்கூடிய புதிய தகவல்களும் ஏற்படுத்தியிருக்கு. அவருக்கு இந்த வீடியோவை பதிவு செய்தவருக்கு மிரட்டல் அப்படின்னு சொல்ல அதுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. இன்னொரு புறம் இந்த தாக்குதல் நடந்தப்போ சனிக்கிழமை அவருக்கு கஞ்சா கொடுத்து அவருக்கு வலி தெரியக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு அவரை தாக்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு புதிய செய்தியும், டார்ச்சருக்கென இருக்கக்கூடிய இடங்கள் பற்றிய படங்களும் எல்லாம் வெளிவந்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கிறப்போ உண்மையிலே நகை திருட்டு போனதா அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்பட்டிருக்கு. புகார் கொடுத்தவர் மேலே, அந்த பெண் மேலே அடுத்தடுத்து வரக்கூடிய புகார், மோசடி புகார்களிலிருந்து பலவாறான புகார்கள், திருமண மோசடி புகார் வரை இன்னைக்கு வந்துருச்சு. அப்போ எந்த அடிப்படையில் காவல்துறை இந்த வழக்கில் முகாந்திரம் இருக்குன்னு விசாரணைக்கு இறங்குச்சு, யார் சொல்லி இறங்குச்சு அப்படின்ற பல கேள்விகள் இப்போ வருகிறது. அவரும் விசாரிக்கப்படணும் அப்படின்னு சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் கேள்விகளை கேட்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். இதற்கு மத்தியில் தான் இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா அப்படின்னா, தனிப்படைகளை, அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகளை காவல்துறை கலைத்திருக்கிறது. டிஜிபி தலைமையில் இதற்கான ஆலோசனை கூட்டம் எல்லாம் நடந்திருக்கிறது. இப்படி ஒரு விஷயம் போகிறப்போ இன்னொரு வழக்கில் உயர்நீதிமன்றம் கேட்குது, இது என்ன போலீஸ் ராஜ்யமா அப்படின்னு கேட்கிறது. நேற்று ஜெயராஜ் ஃபெனிக்ஸ், இன்று அஜித்குமார், நாளை நடக்காமல் தடுக்க முடியுமா அப்படின்ற கேள்வியும் நம்முடைய இருக்கிறது. விரிவாக பாதிக்க இருக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. நம்முடைய அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் நினைக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். கொங்கு இளைஞர் பேரவையினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு, அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து வழக்கறிஞர், மனித உரிமை ஆர்வலர் திரு ஹென்றி திபேன் அவர்கள் நினைக்கிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ஹென்றி திபேன் அவர்கள்ட்ட இந்த விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. முதல் 2 நாட்கள்லாம் பெருசாக எந்த தகவலும் இல்லை. இப்போ பார்த்தவங்க, அங்கே இருந்தவங்க எல்லாருமே ஒவ்வொரு புது தகவல்களை, அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்களை சொல்கிறாங்க. இந்த விசாரணை சரியான திசையில் போயிட்டு இருக்கா? இன்னும் அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு வெளியில் சொல்லக்கூடிய தைரியம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? கார்கே சார், ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துவதில். மிக தரமான ஒரு பேனலில் நீங்கள் ஒன்று சேர்த்துருக்கிறீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ இன்னைக்கு நம்ம பேசிகிட்டே இருக்க நேரத்தில் திருப்போணத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அந்த என்கொயரியை 2வது நாள் நடத்தி கொண்டிருக்கிறார். உயர் நீதிமன்றத்தினுடைய முறையான ஆணையின் காரணமாக, அவர்களுடைய விஸ்டமில் அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆணையின் விளைவாக என்ன நடக்க வேண்டுமோ அது நடந்து கொண்டிருக்கிறது. உண்மை என்னவென்பதை நீதிமன்றம் தெரிந்து கொள்வதற்காக ஒரு அருமையான கருவியை பயன்படுத்தி நேரடியாக காவல்துறைக்கு இதை விசாரணைக்கு ஒப்படைக்காமல், அதுக்கு ஒரு பொறுப்பான, ஒரு மாவட்ட நீதிபதி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பான அதிகாரியை நியமனம் பண்ணி, அவர் 2வது நாளாக பல சாட்சிகளை விசாரித்திருக்கிறார்கள். அந்த சாட்சிகள் விசாரணைக்கு வந்து பேசுவதற்கு தைரியம் ஊட்டியது உயர்நீதிமன்றம் என்பதை இந்த நேரத்தில் பெருமையுடன் நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுக்கெல்லாம் பொதுவாக இப்படி பெருமையுடன் பேசுவதற்கு வாய்ப்புகள் பல கிடைக்காது. ஆகவே கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி, எப்போ நீதிமன்றங்கள் மக்கள் பக்கம் நின்று பாதிக்கப்பட்டவர் பக்கம் நிற்கிறார்களோ, மக்களுக்கு நீதியின் பேரில் நம்பிக்கை ஏற்பட்டு, நீதிமன்றங்களின் பேரில் நம்பிக்கை ஏற்பட்டு அவர்கள் பேச முன் வருவார்கள் என்ற எடுத்துக்காட்டு தான் இன்று பேசுகின்றவர்கள் தைரியமாக வருவதற்கு காரணம். பல மணி நேரங்கள் பேசியிருக்கிறார்கள், பல விவரங்களை சொல்லி இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியாத, நாங்கெல்லாம் மனுக்களில் சொல்லாத முழு விவரங்களையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தைரியத்தை நீதிமன்றம் கொடுத்திருக்கு என்பதை பெருமையுடன் கூறுகிறேன். அப்படிதான் இதை பார்க்க வேண்டும். நீங்க உட்பட எல்லாருமே சொன்ன தகவல் தான், அவர் டார்ச்சர் செய்யப்பட்டாரு, அடிக்கப்பட்டாரு, அந்த வீடியோ ஆதாரங்களை காமிச்சது எல்லாமே நீதிமன்றத்தில். புதிய தகவல் அப்படின்றது என்ன? அவருக்கு வந்து கஞ்சா கொடுத்து அவரை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு புதிய தகவல் தெரிய வந்திருக்கு. வேற என்ன இருக்கு சார்?
நான் எந்த விதத்திலையும் நான் நேரடியாக நீதிபதி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விதத்தில் வந்து நான் தலையீடு செய்யவில்லை. எங்களுடைய அலுவலகத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் அங்க பொதுமக்களுக்கு தைரியமூட்டி நீதிபதியிடம் அவர்களுக்கு தெரிந்த உண்மைகளை மட்டும் கூறுங்கள் என்று கேட்டிருக்கிறோம். அவர்கள் தைரியமாக வராங்க. ஆட்டோ ரிக்ஷாவாலஸ் வராங்க, பல கடைக்காரங்க வராங்க. அன்னைக்கு கோயில்ல வந்து தரிசனம் பண்ணுவதற்காக வந்த பல டெம்பிள் விசிட்டர்ஸ் அவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. ஆகவே மக்கள் வந்து தைரியமாக பேசுவதற்கு ஒரு சூழல் உருவாக்கி இருக்கிறது உயர் நீதிமன்றம். அந்த சூழல் தான் மக்கள் உண்மையை பேசுவதற்கு காரணமாக இருக்கு. மக்கள் மத்தியில தைரியம் இருக்கு என்பதை கூற விரும்புகிறேன். நான் இன்னைக்கு காலையில அதோடைய விளைவாக நான் என்ன பார்க்கிறேன்னா, பல இடங்களில் பல கஸ்டோடியல் டெத், இந்த 30 பட்டியல் சொல்றோம் பாத்தீங்களா, இந்த 31 கேஸ் சொல்றோம் பாருங்க, அதுல 24 அந்த பட்டியல் 24 நாங்க வச்சிருக்கக்கூடிய எங்கள் மதுரையை சார்ந்த இட்லி கார்த்திக் என்றவர் வந்து அடித்து கொலை செய்யப்படுகிறார். அவருடைய வீட்டிற்கு ஆட்களை அனுப்புகிறார்கள். அந்த இறந்து போன கார்த்திக்குடைய 2 சாட்சிகள் இருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் பலர் இன்று அழுத்தம் கொடுத்து தயவு செய்து வேற எந்த பிரச்சனை உண்டாக்கிறார்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள். காவல்துறையில் இதுவரை இது போன்ற தவறான செயலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் சவால் விடுகின்ற பல சம்பவங்கள். தேவதானப்பட்டி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தேவதானப்பட்டி ரமேஷ் இன்னும் என் அலுவலகத்தில் தான் இருக்காரு. பயத்தின் காரணமாக நான் அப்படி நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரை நான் பார்த்ததே கிடையாது. ஏன், ஜனவரி மாசம் 14ஆம் தேதி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது ஒரு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வெளியே வந்திருக்கு. அவருக்கு அடி பயங்கரமாக, அந்த சிசிடிவி நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, அதனால அதை பத்தி நான் குறிப்பிட்டு கூற தேவையில்லை. ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் படுத்து இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கக்கூடிய பயத்தில் இருக்கக்கூடியவரை காலால் எட்டி உதைக்கிறார். கம்பள அடிச்சதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் என் பக்கத்துல வச்சுக்கிட்டு இன்னொரு டிவியில அவங்களுக்கு தெரியாம இந்த வீடியோ மட்டும் போட்டாங்க. நான் சொன்னேன், நீங்க வீடியோ போட்டிருக்கவர் என் பக்கத்துல அமர்ந்திருக்காருன்னு எடுத்து அவரை நான் காட்டினேன், அந்த டிவியில காட்டினேன். அவர் கை நடுக்கத்துடன் நின்று கொண்டிருந்தார் என்பதை நான் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். சித்திரவதையால் பாதிக்கப்படுபவர்கள் எந்த அளவுக்கு பயப்படுவார்கள், எந்த அளவுக்கு இந்த சிஸ்டத்தோட நாங்க தூரத்துல இருந்தா நிம்மதியா இருப்போன்றது வந்து வசதியானவர்கள் இல்ல, ஏழைகள் எப்பொழுதும் அந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். அந்த பிரச்சனை வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா, இன்னைக்கு இதுதான் நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் அதுல அதிகாரம் செலுத்த முடியும், ஆதாரங்களை கலைக்க முடியும், மிரட்ட முடியும் அப்படின்ற ஒரு துணி இருக்கு அதுல. அதாவது இப்ப இருக்கக்கூடிய துணி வந்து நம்ம நேர்மையா சொல்லணும், மிரட்டுவது கிடையாது. எப்படியாவது அதை வின்னோர் பண்ணி அதை அமைதிப்படுத்த முடியுமான்றதா அவங்களுடைய போக்கா இருக்கு தவிர அவர்களை மிரட்டுவதுன்றது இன்னைக்கு இல்லை அப்படின்றத ஏத்துக்கணும். ஏன்னா உயர் நீதிமன்றத்தினுடைய ஆணையினுடைய தாக்கம் கொஞ்ச நாள் கண்டிப்பா இருக்கும். அதனால அது போற வரைக்கும் அந்த மிரட்டல் வராது என்பது என்னுடைய நம்பிக்கை. ஓகே, நான் திரும்ப நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது. என்ன இந்த வாரத்துல நடக்கிற சம்பவங்கள்ல என்ன மறந்து விடக்கூடாதுன்னா, அந்த வாரம் சம்பவம் நடந்த வாரம் தான் அகில உலக ரீதியில் ஐநா சபை சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாலிடாரிட்டி கொடுக்க, இன்டர்நேஷனல் டே ஆஃப் சாலிடாரிட்டி வித் விக்டிம்ஸ் ஆஃப் டார்ச்சர் என்ற வாரம், மிக முக்கியமான ஒரு வாரம். அந்த வாரத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு என்பது கஷ்டமா இருக்கு. இந்தியாவில் சித்திரவதைக்கு எதிரான ஒரு சட்டம் இல்லை என்பது நம்ம எல்லாம் எழுப்ப வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி என்று கூற விரும்புகிறேன். கேட்போம். நான் டாக்டர் சுமந்த் அவர்கள்ட்ட. திரு சுமந்த், இந்த வழக்கு எல்லாம் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. ஒரு வாரம் பேசுவோம், 10 நாள் பேசுவோம், அப்புறம் வந்து அது தலைப்பு செய்திகள் வந்து சின்ன செய்தியாக மாறிடும், பெட்டி செய்தியாக மாறிடும். இன்னும் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் கேஸ் நடக்குது. ஏன் நடக்குதுன்னே தெரியலன்னு அந்த குடும்பத்தினர் சொல்றாங்க. இந்த காவல்துறையினர் சார்ந்த வழக்குகள் நாளாகவும் அதில் ஆதாரங்கள் அளிக்கப்படுது, மிரட்டப்படுறோம், இல்லை நீர்த்து போக செய்யப்படுறோம் அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. இந்த வழக்கை அப்படி பார்க்குறீங்களா? காவல்துறை சார்ந்த வழக்குகள் மட்டும் அல்ல. முதல்ல திரு ஹென்றி டிஃபேன் அவர்கள் பல ஆண்டு காலமாக மனித உரிமை மீறல்களை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில். அதுக்கு நான் தலை வணங்கி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஏன்னா அரசியல் பாரபட்சம் பார்க்காமல் இத்தகைய ஒரு முக்கிய பணி செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அது அவசியம். அந்த பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார். சரி, இப்போ நம்ம இந்த இஷ்யூக்கு வரலாம். கோர்ட்டில் டிலேஸ் அப்படிங்கிறது அக்ராஸ் த சிஸ்டம் இருக்கு. ஒரு பெரிய அரசியல் தலைவருக்கு எதிராக இருக்கிற கேஸில் சாட்சியங்கள் கலைக்கப்படுகின்றன. காவல்துறைக்கு எதிராக இருக்கக்கூடிய கேஸில் சாட்சியங்கள் கலைக்கப்படுகின்றன. ஒரு பிரபல ஒன்றுமே இல்லைங்க, ஒரு ரோடு ஆக்சிடென்ட்டு, ஒரு பணக்கார வீட்டுக்குள்ளே வந்து ஒரு காரை ஓட்டி யாரையோ அடித்து கொண்டுடுறாரு,
உடனே ஒரு 2 மாசம் கழிச்சு யாரோ ஒருத்தர் வந்து நான் தான் வண்டி ஓட்டினேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறாரு, டிரைவர்னு சொல்லிட்டு. நடக்கிறது இல்லையா? சோ இது வந்து வெறும் காவல்துறைக்கு எதிராக மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் காவல்துறைக்கு எதிராக என்ன ஒரு சிக்கல் இருக்கிறது என்றால், இந்த ப்ராசிக்யூஷனுடைய இன்ட்ரெஸ்டே வந்து அந்த கேஸை நடத்துறதுல ஒரு காலப்போக்கில் குறைஞ்சிது. ஸோ நம்ம பார்த்துருக்கிற பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா, நீங்க சாத்தான்குளத்தை சொல்றீங்க, பட் சாத்தான்குளத்தை போன்று பிரபலம் ஆகாத நூற்றுக்கணக்கான கேசஸ் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு கோர்ட்ல. ஸோ நம்ம ஊர்ல வந்து ஃபெயிலியர் ஆஃப் த ஜஸ்டிஸ் சிஸ்டம்ங்கிறத நம்ம முதல்ல ஏத்துக்கணும். ஏன்னா ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். நீங்க 25 வருஷம் கழிச்சு ஒரு வேர்டிக் கொடுக்கறதுல வந்து ஒன்றும் அர்த்தம் கிடையாது பெரும்பாலான கேசஸ்ல. ஸோ அது ஒரு பிரச்சனை. ஆனால் ஒன்று, காவல்துறை அத்துமீறல்களை பொறுத்த வரைக்கும் a lot of it is depending on the political leadership of the state. அது வந்து நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும். சி, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சிவப்பு லைன், ரெட் லைன் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. அது காவல்துறை மூத்த அதிகாரிகள் டிஜிபி லெவல்ல வைப்பாங்க, இல்லாட்டி அரசியல் அவங்களுக்கு மேல இருக்கிற ஹோம் செக்ரட்டரி லெவல்ல வரும், இல்லாட்டி அவங்களுக்கு மேல இருக்கிற ஹோம் மினிஸ்டர் லெவல்ல வரும், இல்லைன்னா சிஎம் லெவல்ல வரும். இவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எவ்வாறு இருக்கிறதோ அதனுடைய அடிப்படையில் தான் காவல்துறை வந்து ஒரு பொழுதும் இவங்க சொல்றதெல்லாம் கேட்காமையே இருப்பாங்க அப்படின்னு கிடையாது. ஒரு ரெட் லைன், எது அக்செப்டபிள், எந்த தவறுகளை நீங்கள் செய்தால் நான் கண்டுகொள்ள மாட்டேன், இதை தாண்டி நடக்கும் தவறுகளை நான் எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த மெசேஜ் வந்து அந்த காவலர்கள் அனுப்ப வேண்டிய பொறுப்பு வந்து மேலதிகாரிகளுக்கு இருக்கு. அவங்களுக்கு அந்த மெசேஜ், அந்த செய்தியை கொடுப்பது அரசியல் லீடர்ஷிப் உடைய, அதாவது சிஎம்ஓ, ஹோம் மினிஸ்டரோ, ஹோம் செக்ரட்டரி, அதிகார ரீதியாக ஹோம் செக்ரட்டரியோ அந்த மெசேஜை கொடுக்கணும். இந்த மெசேஜ் ஸ்ட்ராங்காக சென்றால் அது எப்படி அந்த மெசேஜ் அனுப்ப முடியும்? 2-3 கேஸ் எடுத்து கடுமையான நடவடிக்கை எடுங்க. ஒரு ஏடிஜிபி, டிஜிபி ரேங்க் இருக்கிற ஆபீசரை நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்க, இல்ல டிஸ்மிஸ் பண்றீங்க சர்வீஸ்னா, எல்லோருக்கும் அந்த மெசேஜ் வந்துடும். நாளைக்கு மற்ற காவல்துறையினரும், வா, ஏடிஜிபிக்கு இந்த கதிதான், நமக்கு இந்த மாதிரிலாம் மீறினாக்க பிரச்சனை வரும், அதனால் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாம் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆனால் இங்கு வந்து நடவடிக்கையே எடுக்கல, உயரதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கையும் இருக்காது, அடித்தளத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் மீது சஸ்பென்ஷன் நடவடிக்கை இருக்கும். இந்த பர்டிகுலர் இப்போ 25 நபர்கள் காவல்துறை கஸ்டடி டெத்தாக நடந்திருக்கிற 24-25 ஆமா இருக்குங்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த கேஸ்ல 6 நபர்கள் 5 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது கொலை குற்றச்சாட்டு போடப்பட்டிருக்கிறது, கேஸ் போடப்பட்டிருக்கிறது. நவ் இந்த 23 இல்ல 24 கேஸ்ல என்ன நடவடிக்கை எடுக்கும்? திரு டிஃபேன் அவர்கள் மேபி ஹி கேன் எக்ஸ்பிளைன் தட். எவ்வளவு காவலர்கள் பணி நீக்கம் செய்து, நாட் சஸ்பென்ஷன் கிடையாது, எவ்வளவு பேர் டிஸ்மிஸ் ஆயிருக்காங்க, எவ்வளவு பேர் வந்து இன்னைக்கு பென்ஷன் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனை காவலர்கள் ஜெயிலுக்கு போனாங்க, கைது செய்யப்பட்டார்கள். சோ நீங்க அதேதான் இந்த மாவுக்கட்டு கேஸும் 300 பேர் வந்து மாவுக்கட்டு போட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது 10 மாத காலத்தில் சென்ற ஆண்டு. அந்த காவலர்கள் என்ன நடந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த காவல்துறை, அந்த காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர்களுக்கு எதிராக? சோ இது நீங்க நடவடிக்கை கடுமையாக எடுத்தால் தான் அந்த டிசிப்ளின் உங்களால மெயின்டைன் பண்ண முடியும். இல்ல அதுல 2 கருத்து இருக்கிறத பார்க்கலையா சுமந்த்? இல்ல அது வந்து மனித உரிமைக்கு எதிரானது. அவங்க வலிக்கு விழுந்துட்டாங்க, பிடிக்கிறப்போ மேம்பாலத்திலிருந்து விழுந்துட்டாங்க, இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வரும். ஆனால் அவருடைய குற்றத்தினுடைய தன்மை மற்றும் நேரத்தை கருதி அவர் ஒரு பெரிய ஒரு ரேப் பண்ணியிருக்காரு, அடுத்த நாள் அவர் பிடிபடுறாரு, கால் உடைக்கப்படுதுன்னா அது காமன் மேன் அந்த கேஸ் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. காமன் மேன் எப்படி பார்க்குறாங்க? இப்போ அஜித்குமார் விஷயத்தில் ஒரு சென்டிமெண்ட் உருவாகி இருக்கு, ஆனால் அது எல்லா கேஸ்லையும் உருவாகலையில. இல்லை, ஒரு நிமிஷம். மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, சட்டத்துக்கு உட்பட்டு செயல்பட வேண்டியதுதான் காவல்துறையினுடைய கடமை. பொதுமக்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு செய்யறது வந்து அவங்க அரசியல் தலைவர்கள் கிடையாது. பொதுமக்கள் அவங்க தான் வந்து, நான் வந்து ஆட்சிக்கு வந்தா எல்லாருக்கும் 1 லட்சம் ரூபாய் கொடுப்பேன்,
மாசம் 50,000 கொடுப்பேன்னு சொல்லிட்டு எதை வேணா சொல்லிட்டு போலாம். பட் காவல்துறையில் பணிபுரியும் அதிகாரிகள் சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்பட வேண்டும். அதுதான், அதுக்காகத்தான் ஒரு ப்ராசஸ் வச்சிருக்காங்க. குற்றவாளிகள் தண்டனை பெறாமல் போனாலும் நிரபராதிகள் தண்டனை பெறக்கூடாது. அதுதான் நம்ம சட்டத்துல வந்து நம்ம ஃபாலோ பண்ற பிரின்சிபல். அப்போ நீங்க முதல்லயே கைகால 2வது நாளே அடிச்சு உடைச்சிட்டீங்கன்னா நாளைக்கு அவர் குற்றவாளி இல்லை என்று ஒரு வேளை நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னா நீங்க அந்த பிராக்சர் ஆன கை பிராக்சர் ஆனது தானே இது. அது யாரு உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க? சோ நீங்க பொதுமக்கள் சொல்றாங்க, பொதுமக்கள் என்கவுண்டர் உட்கார்ந்துட்டு சேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன்னா ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆயிருக்கிறது. அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, கோர்ட்டுக்கு முன்னாடி நிறுத்துவாங்க, 2 மாசத்துல அவருக்கு பெயில் கிடைக்கும், அதே மாதிரி இன்னொரு 20 வருஷம் அந்த கேஸ் இழுத்துட்டு இருக்கும், அவர் பாட்டுக்கு ஜாலியா இருப்பாரு வெளியே. அது ஜுடிஷியல் சிஸ்டத்தினுடைய ஃபெயிலியர். அதனால வந்து காவல்துறை சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொள்வதற்கு எந்த இடத்திலும் அதிகாரம் கிடையாது. கேட்போம். நான் திரு கார்த்திகேயன் அவர்கள்ட்ட பப்ளிக் மத்தியில் இந்த வழக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? ஒரு பத்திரிகையாளராக பல வழக்குகளை பார்த்துருப்பீங்க, இந்த வழக்கு அதில் சற்று வித்தியாசமானதுன்னு பார்க்கலையா? ஏன்னா இது வந்து லாக்அப் மரணம்னு சொல்ல முடியாது, இவர் மரணமடைந்த இடம் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இது வந்து கஸ்டோடியல் டெத்துக்குள்ளேயே வராது அப்படின்றாங்களே. இல்லை நீங்கள் அப்படி பார்க்க வேண்டியது இல்லை. அதாவது லாக்அப் டெத்துன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் ஒரு செல்லில் வைக்கப்பட்டு அங்கே சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டாதான் இந்த டெஃபினேஷனுக்குள்ளே வரும் அப்படின்றது அவசியம் இல்லை. இந்த மொமெண்ட் வந்து ஒரு விசாரணைக்குன்னு என்று தங்களுடைய கஸ்டடியில், இது இன்ஃபேக்ட் இதில் வந்து சட்டப்பூர்வமாக இல்லாமல் எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படாமல் அவரை வந்து சட்டவிரோதமாக காவலில் வச்சு தான் விசாரிச்சிருக்கிறாங்க. அதுவும் வந்து அவர் தாக்கப்பட்ட இடம் என்பது ஒரு கோயிலுக்கு பின்பு இருக்கக்கூடிய இடம். அப்போது நீங்கள் அந்த பிளேஸ் இஸ் இர்ரெஸ்பெக்டிவ். நீங்கள் அவரை வந்து எடுத்து போய் விசாரிக்கும் பொழுது அடித்ததில் தான் அவர் இறந்ததாக வந்து முதலமைச்சருடைய அறிக்கையிலேயே கூட அந்த வாக்கியம் வருது. அதனால் வந்து நீங்கள் இது எந்த இடத்துல வச்சு அடித்தாங்க, அந்த இடம் வந்து லாக்கப்பா, செல்லு இருந்ததா, கம்பி இருந்ததா அவசியம் இல்லை. அது நடத்தப்பட்டது தான் முக்கியம். அந்த அசால்ட் நடந்திருக்கா, ப்ரூட்டாலிட்டி நடந்ததா, அவர் இறந்தாரா, இதுதான். இது வந்து இட் இஸ் அ மர்டர், அவ்வளோதான். நீங்கள் அதை தான் பார்க்கணும். அதனால் நீங்கள் வேறுபடுத்தியெல்லாம் பார்க்க வேணாம். ப்ரிசனுக்குள்ளே வச்சு அடித்தாங்களா, இல்லை வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு 4 செவத்துக்குள்ளே, இல்லை ஸ்டேஷனில் லாக்அப் இல்லாமல் பின்னாடி ரூமில் வச்சு அடித்தாங்களா, அதெல்லாம் தேவையில்லை. இட்ஸ் எ கஸ்டோடியல் டெத்துன்றது கஸ்டோடியல் டெத்து தான். நீங்கள் லாக்அப் டெத்துன்னு இதை சொல்லலை. இது வந்து போலீஸ் கஸ்டடியில் தான் அவர் இருந்திருக்காரு. அதுவே இல்லீகல்ன்றது அது இன்னொரு தீவிரமான விஷயம். அதை இன்னும் சீரியஸாக வந்து அதை ஆராய்ந்து தண்டனை கொடுக்கணுன்றது அது வேற விஷயம். இந்த ஒரு இல்லீகலாக எப்படி ஒருத்தர் வழக்கை பதிவே செய்யாமல் எஃப்ஐஆரே போடப்படாமல், ஏன்னா ஒரு காணொலியில் அந்த பெண்ணே சொல்கிறாங்க, அந்த பிளைண்டிஃப் சொல்கிறாங்க, எனக்கு சிஎஸ்ஆர் கொடுக்கப்படல, எஃப்ஐஆர் கொடுக்கப்படல, அதுக்கப்புறம் கொடுத்ததா வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் வந்து இந்த டெக்னிக்காலிட்டிஸ். ஆனால் தாக்கப்பட்டது என்பது உண்மை, இந்த போலீஸை அடித்து ஒருவர் இறந்திருக்கிறார் என்பது உண்மை. இப்போ அதை தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியிருக்கு. மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த போலீஸோட இந்த விஷயத்தோட தாக்கத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா, இப்போ அவர்கள் மக்கள்கிட்ட அடிப்படையிலேயே ஒரு காவல் நிலையத்தை அணுகும்போது, காவல் நிலையத்தில் என்னுடைய பாதுகாப்பிற்காக, என்னுடைய நலனுக்காக போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட மக்கள் போகிறாங்களான்றதான் முதல் கேள்வி கேட்கணும். காவல்துறை எதற்கு இருக்கிறது? மக்களுடைய பாதுகாப்புக்கு இருக்கிறது. மக்களை பாதுகாப்பதற்காக, அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதை நிவர்த்தி செய்வதற்காக அப்படின்றதான காவல்துறை இருக்கு. ஆனால் நீங்கள் ரோட்டில் எந்த ஒரு மக்கள்கிட்ட போய் கூட பேசுங்க, ஒரு காவல் நிலையத்தை அணுகும் பொழுது ஒரு நம்பிக்கையோடு, ஒரு நம்பிக்கையுணர்வோடு, ஒரு பாதுகாப்புணர்வோடு போறாங்களா, பயத்தோட போறாங்களான்னு கேட்டிங்கனாலே இந்த எல்லாத்துக்குமே விடை வந்துடும். எந்த மக்களும் வந்து நாங்கள் ஒரு நம்பிக்கையோட அப்பா காவல் நிலையம் வந்துட்டோம், எனக்கு வந்து நீதி கிடைச்சிரும், இல்லை எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாயிடும்ன்ற அந்த ஒரு எண்ணத்தோட அவர்கள் போவதே இல்லை. முதல்ல போறதுக்கு அவருக்கு பயம் தான். கேக்குதானே பேச? அப்போ அந்த உணர்வு இருக்குல்ல, அது அடிப்படையில் வருவதற்கான காரணம் என்பது அந்த போலீஸ் பீப்புள் இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, மக்களுக்கும் காவல்துறைக்குமான உறவு என்பது எவ்வாறாக போகிறது அப்படின்றது அந்த இருக்கிறதுன்றது தான் இந்த அடிப்படை இந்த அச்ச உணர்வு. இல்ல காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு கடந்த சில 10 ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த உறவு முறையில ஒரு மாற்றம் வரலையா? இன்னும் தப்பு செய்யறவங்க தான் காவல்துறையை பார்த்து பயப்படணும், காமன் மேன் பயப்பட தேவையில்லை. இல்ல காவல்துறை, அதை தான் நான் சொல்கிறேன். காவல்துறை உங்கள் நண்பன்னு சொல்வதோ, இல்லை இது போல் வந்து நீங்கள் டேக்லைன் எழுதிக்கிறது, வருஷத்துக்கு ஒரு சில நாட்களில் வந்து கேம்பெயின் பண்ணுறேன்னு சொல்லி மக்களோட நிகழ்ச்சிகள் நடத்துறது, அவர்களுக்கு வந்து இனிப்புகள் கொடுப்பது, இல்லை அவர்களுக்கு உதவி செய்வது என்றே ஒரு சில நாட்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் நடத்துவதால் வர்றதில்லை. அப்படி வராது, வரவும் செய்யாது. நீங்கள் தினம் தினம் வந்து மக்களை வந்து அவர்கள் அணுகும் விதத்தில் தான் வந்து இந்த மக்களுடைய அச்ச உணர்வு போக்கி இல்லை வந்து அது விலகி போய் வந்து மக்களுக்கு வந்து உண்மையிலேயே காவல்துறை மீது ஒரு நம்பிக்கை வரும்.
அதை செய்யாமல் நீங்க வந்து தொடர்ந்து பல 4 போலீஸ் கமிஷன் வந்துருச்சுங்க. மார்ச் 2022 இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களால் கான்ஸ்டியூட் பண்ண நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் சிடி செல்வம் தலையில வந்து போலீஸ் கமிஷன் கான்ஸ்டியூட் ஆச்சு. அவர் 2023 வந்து அதற்கான முதல் அறிக்கையை வந்து கொடுத்துட்டாரு. இதுவரை அது அமல்படுத்தப்பட்டிருக்கா? பல்வேறு, அதாவது நம்ம பழைய ஆர்கே கொலோனியல் எரால இருந்த காவல்துறை சட்டத்தை வச்சுக்கிட்டு இன்னும் இருக்கோம். பிஎன்எஸ் அது இதுன்னு மாற்றங்கள் வந்தாலும் கூட காவல்துறையை பொறுத்தவரை இந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரோ இதுல வந்து சீர்திருத்தங்கள் இன்னும் வரவில்லை. காவல்துறையோட அணுகுமுறையே எப்படின்னு இருக்குன்னா, நான் அதிகாரம் படைத்தவர், மக்களை வந்து அது அதிகாரம் படைத்தவர்களை, அது குறிப்பாக அரசாங்கத்தை வந்து மக்கள்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காகத்தான் காவல்துறை இருப்பதாக தான் பொதுவான எண்ணமே மக்களுக்கு இருக்கு. நாங்கள் வந்து அதிகாரத்தில் இருப்பவர்களை அணுகிடக்கூடாது, அவர்கள் நெருங்கி போயிடக்கூடாது, இல்லை அவர்களுக்கு ஏற்படும் ஏதோ ஒரு சிரமம் வந்துடக்கூடாது, அதை பாதுகாப்பதற்கு தான் வந்து காவல்துறை இருக்குதுன்ற ஒரு உணர்வை வந்து பொதுவாக வந்து மக்கள் மட்டத்தில் வந்து இருக்கு. அது நீங்க இல்லை மறுக்கவே முடியாது. இது போன்ற சம்பவங்கள் இன்னும் காவல்துறையினருக்கும் மக்களுக்கும் இடையிலான கேப் அதிகரிக்குமோ? நிச்சயமா. நீங்க இப்ப இந்த வழக்குல வந்து அவர்கள் ஏன் வந்து அந்த வாட் எவர் இம்மெட்டீரியல் இட் டசன்ட் மேட்டர். நீங்க உண்மையிலேயே அவர் திருடி இருந்தாரா திருடலையா அப்படிதெல்லாம் வந்து ரெண்டாம் பட்சங்க. அவர் திருடினதா கூட ஒரு ஹைப்போதட்டிக்கலா வச்சுப்போம் அந்த இறந்து போன நபர். ஆனா அந்த உண்மையிலேயே அந்த அவர் திருடியிருந்தால் கூட அந்த சிம்பத்தி வருவதற்கான காரணம் என்ன? அவர் கொன்னதாக, அவர் கொலை செய்யப்பட்டது மட்டும் இல்லை, அடித்து கொல்லப்பட்டது மட்டும் இல்லை. இந்த காவல்துறை வந்து ஒரு நபரை வந்து சந்தேகப்படக்கூடிய ஒரு நபரை, அக்யூஸ்ன்ற ஒரு நபரை நடத்தும் விதை வந்து எந்த மக்களுக்கும் கொடுக்கறது இல்லை. அவர்கள் அடிப்படையில் ஒரு நபர் மீது சந்தேகம் வந்துட்டாலே இமீடியட்டா ஒரு அறையலாம், இல்லைன்னா அவரை விசாரிச்சு எப்பேற்பட்ட இன்ட்ராகேஷனுக்கும் உட்படுத்தலாம் அப்படின்ற அந்த காவல்துறை அணுகுமுறை இருக்கு இல்லையா, இது எந்த மக்களும் ரசிக்கிறது இல்லை, விரும்புறதே இல்லைங்க காவல்துறை. நீங்க அதான் இப்போ ஒரு கேள்வி கூட கேட்டீங்க, அந்த வழக்கு ஒரு கொடுங்குற்றத்தை செய்தவர்கள், ஒரு பாலியல் குற்றம் செஞ்சவர், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு குற்றம் செஞ்சவர், குற்றம் எதுவாக இருந்தாலும் அந்த குற்றத்தோட தீவிரத்தின் அடிப்படையில் அவரை நடத்துவதை வந்து காவல்துறை வந்து தீர்மானிக்கலாம்னு சொல்லி நீங்க அதிகாரத்தை கொடுக்கறதே வந்து யூ ஆர் மேக்கிங் police a law unto themselves. அவர்களுக்கு கேட்ட சட்டத்தை அவர்கிட்டே ஒப்படைக்கிற மாதிரி தான், அவர்கள் நீதிபதி ஆக்குவதுதான். அது தவறு. நீங்க எப்பேற்பட்ட கொடுங்குற்றமா இருக்கட்டும், அது தீவிரவாத செயலா இருக்கட்டும், இல்ல பாலியல் வன்புணர்வா இருக்கட்டும், இல்ல இது ஒரு சாதாரண பெட்டி தெஃப்ட் கேஸா இருக்கட்டும், எந்த வழக்காக இருந்தாலும் யார்ட் ஸ்டிக் ஒண்ணுதான். நீங்கள் தீவிரமா விசாரிக்கலாம். நீங்க வந்து ஒன்லி உங்களுக்கான டிஸ்கிரிஷன் வந்து யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ன்றது வந்து மிக மிக குறைவான நேரங்கள்ல தருணங்கள்ல பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான் சட்டம் அனுமதிக்குது. நீங்க வந்து இந்த கொடுங்குற்றம் செய்தவர்களை வந்து எப்படி வேணா அடிக்கலாம், இல்ல கம்மியான குற்றம் செய்தவர்களை கம்மியா அடிக்கலாம் அப்படின்லாம் வந்து எந்த சட்டமும் சொல்ல. முதல்ல அடிப்பதற்கே உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. இவர் தான் விசாரிக்க வேண்டும். ஒரு ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர், ஒரு எஸ்ஐ தான் வந்து எஃப்ஐஆர் போட முடியும், அவர் தான் விசாரிக்க முடியும். இவ்வாறு தான் விசாரிக்க வேண்டியதுன்னு இருக்கு. எதற்காக யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ்? ஏன் ஃபோர்ஸ் எங்க வருது, ப்ரூட்டாலிட்டி எங்க வருது? உங்களால் வந்து ஒரு திறம்பட, ஒரு அறிவியல் பூர்வமாக, இல்ல ஒரு புத்தியை பயன்படுத்தி வந்து தீவிரமாக விசாரித்து உங்களால் ஒரு கிரைம் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல, நிரூபிக்க முடியலன்ற ஒரு கட்டத்துல தான ஃபோர்ஸ்ட் கன்ஃபெஷன்ல இந்த மாதிரி வாங்குறீங்க. அதனால தான பல கேஸ் வந்து ஹாஸ்டேலா முடிஞ்சு கடைசியில வந்து பிறல் சாட்சி வருது, இல்ல வந்து அக்யூஸ்ட் அங்க வந்து நான் அது ஒத்துக்கவே இல்லைன்னு சொல்றது. இந்த மாதிரி பல கேஸ்கள் அக்விட்டல்ல முடியறதுக்கான காரணமே வந்து இது போன்ற ஃபோர்ஸ்ட் கன்ஃபெஷன் தானே. அப்ப வந்து குற்றத்தோட தீவிரத்தன்மையோ இல்ல வந்து இந்த நபரோட பின்புலத்தையோ வைத்து, இப்ப இந்த விளக்குல கூட தொடர்ந்து சொல்றாங்க அந்த பெண்மணி வந்து பல்வேறு ஏற்கனவே அவர்கள் மீது குற்றம் இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் அவசியம் இல்லைங்க. குற்றம் உண்மையிலே வந்து அவர் தவறு செய்யக்கூடிய ஒரு நபரா இருந்தாலும் அவருக்கு ஒரு குற்றம் இழைக்கப்படுது, ஒரு தவறு இழைக்கப்படுது அப்படின்னா அவருக்கு அதற்கு தீர்வு கேட்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கு. அதனால நீங்க அந்த நபரோட பின்புலத்துக்குள்ள போவதும் சரி, இல்ல இவர் வந்து குற்றத்தை செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் வரதா எதுவே இருந்தாலும் பின்புலத்தை ஒரு அவரோட பாஸ்ட் கிரெடென்ஷியல்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஒரு குற்றம் ஒரு தனிப்பட்ட கேஸை இண்டிபெண்டன்ட்டா தான் பார்க்கணும். அது நீங்க ட்ரையல்ல வரும்பொழுது வழக்கறிஞர்கள் வந்து வாதாடும் பொழுது இவர் ஏற்கனவே செய்தவர் அப்படின்னு வந்து நீதிமன்றத்தை வந்து கன்வின்ஸ் செய்வதற்கு பல்வேறு யுக்திகளை பயன்படுத்தலாம். ஆனா அதுக்கு அந்த வேலை வந்து போலீஸ்க்கு கிடையாது. மக்களை பொறுத்தவரை எல்லோரும் ஒன்றுதான். அவர்கள் போலீஸ் மீது அவர்களுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது. அதனால தான் இந்த வழக்கில் வந்து அவர்களுக்கு பெரும் கோபமாக வருவது. இது போன்ற வழக்கு, பெனிக்ஸ் ஜபராஜ் வழக்கில் அதுவும் குறிப்பாக அரசு வந்து அவர்களுக்கு ஆதரவாக இல்லை, போலீஸ் பக்கம் இருக்கிறது என்று வரும்பொழுது பெரும் கோபமாக அது பெருக்கெடுத்து வருவதற்கு காரணம் என்னன்னா, மக்கள் பக்கம் நிற்காமல் போலீஸ் பக்கம் போய்விடுகிறார்களோ என்ற அச்ச உணர்வால தான். கேட்போம் திரு தனியரசு அவர்கள்ட்ட. காவல்துறையினர் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா ஆட்சி தலைமைக்கு செல்லப்பிள்ளைகள் போல இருக்காங்க. அதுதான் இது போன்ற தவறுகள் நடந்தாலும் அவங்கள பெருசாக கண்டிக்க முடியாததுக்கு காரணம் அப்படின்ற ஒரு பொதுவான கேள்வி இருக்கு. அதை அப்படி பார்க்கலாமா? இல்லை, இப்ப சமூகம் ஒரு நவீன ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு மாடர்ன் சொசைட்டியா சமூகம் வளர்ந்துருக்கிறதுல நமக்கு ஒரு நிறைவு தான். ஆனா வளர்ந்து வருகிற இந்த சமூகம், குறிப்பா நம்முடைய தமிழ் சமூகம், தமிழ்நாடு மாதிரி ஒரு வளர்ந்த மாநிலம், அதுல வந்து இது மாதிரி காவல்துறை தன்னுடைய சட்ட ரீதியான கடமையை ஆற்றுவதில் அல்லது குற்றங்களை தடுப்பது, நடந்த குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து
அதற்குரிய தண்டனையை பெற்று தருவது அவர்களுடைய அடிப்படை கடமை அப்படிங்கிறதுல நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல காவல்துறைக்கு 100 விழுக்காடு தெரிந்திருக்க வேண்டும். இப்ப கார்கேயா அது என்ன சொல்றீங்கன்னா, அதாவது அரசியல்வாதிகளோடு அதிகாரத்தில் இருப்பவர்களோடு நெருக்கமான தொடர்பு இருப்பதனாலேயே ஒரு காவலர் அத்துமீறுவதற்கான அங்கீகாரத்தை பெற்று வருகிறார், சட்டத்தை மீறுகிற அங்கீகாரத்தை பெறுகிறார், அல்லது சட்டத்தை மீறினாலும் நாம் பாதுகாக்கப்படுவோம் என்கின்ற நம்பிக்கை. எல்லா அரசு அதிகாரிகளையும் காவலர்கள் தான் செல்ல பிள்ளைகள் மாதிரி இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்ல எல்லா துறைக்கும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கா? இல்ல எல்லா துறைக்கும் முக்கியத்துவம் இருக்கு. காவல்துறையில 90 விழுக்காடு பேர் இதுலயும் நல்லவங்க இருக்காங்க, நேர்மையா கடமையாற்றுவர்கள் இருக்காங்க, மனிதாபிமானத்தோடு கண்ணியமான மக்களை கண்ணியத்தோடு நடத்துகிற பெரும்பாலான காவலர்களையும் அதிகாரிகளையும் நான் அனுபவமா பார்த்திருக்கேன். அதே மாதிரி நீங்க ஏற்கனவே ஹென்றி திபேனியாவும் சுமசியாலாம் சொன்ன மாதிரி ஒரு தப்பான எல்லா துறையிலும் இருக்கிற மாதிரியே காவல்துறையிலையும் ஒரு கடுமையான இயல்பாகவே மனிதர்களோடு அன்பு பாராட்டுவது, இயல்பாகவே அவர்கள் மீது அவருடைய குறைகளை சரி செய்வதில் சட்டத்தின்படியும் அரசுக்கும் நற்பெயரை ஏற்படுத்துவதும் நம்முடைய துறைக்கும் காவல்துறைக்கும் நம்ம நற்பெயரை வாங்கி தரணுங்கிற மாதிரியான எண்ணம் பெரும்பாலும் ஒரு 10-15 விழுக்காடு காவலர்கள்ட்ட இருக்காது, அதிகாரிகள்கிட்டே இருக்காது. நான் பார்த்திருக்கேன். நீங்க இப்ப வெறும் காவலர்கிட்ட மட்டும் இல்ல, நீங்க ஐபிஎஸ் படிச்ச பல அதிகாரிகளை போய் நீங்க இப்ப நானும் எங்க கார்த்திகை மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான ஓரளவுக்கு சமூகத்துல அறிமுகமானவங்களை கூட எங்க செஞ்சியா மாதிரி சுமசியா மாதிரி இருக்கிறவங்களே கூட ஒரு பெரிய மூத்த அதிகாரிகளை போய் சந்திக்க மனு தந்தா நீங்க எல்லா அதிகாரிகளும் உடனே அனுமதி தந்துட மாட்டாங்க. அப்படியே நீங்க அனுமதி கொடுத்தா கூட உங்களோட ஒரு இயல்பான உரையாடலாம் நடத்த மாட்டாங்க. அந்த இடைவெளி இருக்கும். அந்த வெள்ளைக்காரர்கள் காலத்துல மாதிரி அந்த அலுவலகம் எவ்வளவு பெரிய அலுவலகமா இருக்கும்னு தெரியும். சாதாரண ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துல போனீங்கன்னா ஒரு சுப்பன் போனாலும் ஒரு கட்சியினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு போனாலும் ஒரே மரியாதைன்னு சொல்ல வரீங்களா? 2 பேரும் ஒரு மாதிரி தான் நடத்துறாங்களா? இல்ல, அந்த நடத்துற அதிகாரியை பொறுத்து சொல்லணும். அவங்களுடைய மனநிலை. சில அதிகாரிகள் குப்பன் போனாலும் தனியரசு போனாலும் அதே உரிய மரியாதை தந்து அன்போடு அரவணைத்து குறைகளை கேட்டு தேர்த்து வைக்கிற அதிகாரிகள் காவலர்களையும் பார்த்திருக்கேன். பெரிய அதிகாரி தனியரசு போனாலும் ஏன் நீங்க முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் பத்திரிகையாளர் யார் போனாலும் ரொம்ப கொஞ்சம் அந்த இடைவெளியை அல்லது அந்த அந்த தவறான பார்வை அவர்களுடைய நடவடிக்கை, அதாவது நம்ம எதிர்பார்க்கிற மரியாதையோ கண்ணியமோ எதுவுமே இருக்காது. நீங்க கிட்டத்தட்ட நம்ம விலங்குகளை போல நடத்துற அதிகாரிகளை நானும் எத்தனையோ அதிகாரிகளை நம்ம பாக்குறோம், உயர் அதிகாரிகளை பார்த்திருக்கேன். கிட்டத்தட்ட நீங்க காவலர், தலைமை காவலர், காவல் உதவியாளர், அப்புறம் ஆய்வாளர், துணை கண்காணிப்பாளர், மாவட்ட துணை கண்காணிப்பாளர், அப்புறம் கண்காணிப்பாளர், டிஐஜி துணைத் தலைவர், மண்டல தலைவர், ஐஜி, இப்படி நானே ஏடிஜிபி டிஜிபி வரைக்கும் போய்தான் ஒரு சின்ன பிரச்சனை கூட ஒரு நிமிடத்துல ஒரு உலைபேசியில் செய்ய வேண்டிய வேலையை நானே டிஜிபி வரைக்கும் பேசிதான் அந்த டிஜிபியாவது போன் எடுத்து ஓரளவுக்கு அதுல அக்கறை செலுத்தினால்தான் இரவு 10 மணிக்கு தான் ஒரு சின்ன வேலையை முடியும்னா அப்ப நீங்க அப்படி சாதாரண நாட்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும்? இதெல்லாம் நான் அனுபவமா நான் ஒரு 40-50 ஆண்டு காலமா நாங்க எல்லாரும் இதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா அஜித் வழக்குல இத்தனை காலம் இவ்வளவு காவல்துறையினர் நீங்க சொன்ன மாதிரி கஸ்டடினா காவல் நிலையத்தில் வச்சுதான் அடிக்காம அவர்கள் விசாரணை என்கின்ற அடிப்படையில் அவர்கள் கஸ்டடிக்கு எடுத்துக்கிட்டாங்க அஜித் குமாரை. அந்த 5 காவலர்கள் 6 காவலர்கள் அவங்க எடுத்துக்கிட்டு போய் அந்த பொது இடத்துல வைத்து மக்கள் பார்க்கிற மாதிரியே அந்த குற்ற செயலில் ஈடுபடுறாங்க. அப்படின்னா நீங்க இவர்கள் ஒரு காவலர்கள் மாதிரி நடந்துக்காம ஒரு கூலிப்படையை போல, ஒரு ரவுடிகளை போல, ரவுடிகள் கூலிப்படையை கூட பயப்படுவாங்க. ஆனா இவர்கள் அப்படியும் பயப்படல. அப்புறம் சீருடையும் இல்லை, காவல் வாகனமும் இல்லாம இப்படி எல்லாம் ஒரு அத்துமீறுகிற நம்பிக்கை ரொம்ப ரொம்ப கொடூரமானது. ஆகவே இதெல்லாம் கடுமையா கண்டிக்கப்பட வேண்டியது. காவல்துறை அரசியல்வாதிகள் அரவணைப்பில் இருந்தால் தப்பித்து விடுவோம் என்கின்ற நம்பிக்கை இப்பெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா உயர் நீதிமன்றம் நீதியரசர்கள்லாம் இப்ப மிக சிறப்பா வழக்க கண்காணிக்கிறாங்க. பொதுமக்கள் பார்த்தவங்க எல்லாம் போய் அச்சம் இல்லாம காவல்துறைக்கு எதிராக மாதிரி இல்லாம குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாகவும் பொதுமக்கள் இப்ப தங்களுடைய தகவல்களை சாட்சிகளை பதிவு செய்யறாங்க. இதெல்லாம் நம்ம வரவேற்கத்தக்கது, ஆதரவு தரக்கூடியது. அரசாங்கமும் இப்ப உடனடியாக பாதிக்கப்பட்ட நிவாரணம் கொடுத்திருக்கு, ஆளுகிற கட்சி நிவாரணம் தந்திருக்கு. இப்ப பாதிக்கப்பட்ட குடும்பம் ஒரு ஆறுதல் அடைந்திருக்கிறது. இனிமேல் ஒரு அஜித் குமாரை நம்ம இழக்க கூடாது, காவல்துறையில சீர்திருத்தத்தை தரணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வலியுறுத்துறோம். இப்ப நம்ம தந்தி தொலைக்காட்சி வழியாகவும் இப்ப வலியுறுத்துறோம். ஓகே, திரு ஹென்றி திபேன் அவர்கள்ட்ட இந்த நிகழ்வுக்கு அப்புறமா டிஜிபி தலைமையில் ஆலோசனை எல்லாம் நடந்திருக்கிறது. தனிப்படைகள் சட்டவிரோதமாக இருந்தால் உடனே கலைக்கணும்,
காவல் நிலையத்தில் இரவில் விசாரணை கைதிகள் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வழக்குனா கூட அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி உடனே மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டு போகிறதுக்கான பணிகளை விரைவுபடுத்தணும் அப்படின்னு நிறைய ஆலோசனைகள் கூறப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு தீர்வை கொடுத்துறாதா? ரொம்ப அருமையான ஆலோசனைகள் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 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 நம்மளுடைய சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு காட்டுறதுக்காக கூறுகிறேன். இப்பொழுதுதான் எனக்கு சீல்டு கவர், நவீன் பேரில் வந்து சீல்டு கவர் இப்போ ஒன்று வந்திருக்கு. அதில் தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இப்பொழுதுதான் வெளியே வருகிறது. சில நிமிடங்களுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது கூட எனக்கு வரல. அந்த சீல்டு கவர் எந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நீதிமன்றத்தில் நான் வாதிட்ட போது கூறினேன், பாதிக்கப்பட்டவருக்கு ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய தீர்ப்பின்படி அன்றைய தினமே பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உடனே கொடுக்க வேண்டும், அது டீன் கொடுக்க வேண்டும் என்று இருந்தது. அவர்கள் இன்று அவங்ககிட்ட மனு வாங்கி எல்லாம் செய்து பேசி அதுக்கப்புறம் சீல்டு கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஆனால் எல்லாருக்கும் என்ன தெரிய வேண்டியது இருக்குன்னா, சித்திரவதை என்று பேசும்போது நாம் ஏதோ காவல்துறையை மட்டும் குறிப்பிட்டு பேசுகிறோம். அதுல வந்து மருத்துவர்களுக்கும் மிக முக்கியமான பங்கு இருக்கு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மருத்துவர்கள் என்று இது போன்ற சித்திரவதை சம்பவங்கள் நடக்கும்போது அவர்கள் தங்களுடைய பணியை தாமதப்படுத்துவது, முறையாக செய்யாமல் போகிறார்களோ அவர்களும் இந்த சித்திரவதைக்கு துணை போகிறார்கள் என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் பொறுப்புடன் கூற வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஏதோ ஒரு துறை மேல் நாம் போடுகின்ற ஒரு பழியாக மட்டும் மாறிவிடக்கூடாது. ஒன்று. ரெண்டு, இந்த சித்திரவதை போன்ற சம்பவங்கள் ஏற்படும் போது நீதித்துறைக்கும் மிக முக்கியமான பங்கு இருக்கு. இந்த வழக்கில் வந்து இவ்வளவு ஒரு அருமையான ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இவ்வளவு டீடைல்டா வந்திருக்குன்னா அங்க இடம்பெற்ற ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு போக வேண்டிய ஒரு பலன் அது. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னா இந்த கஸ்டோடியல் ஜஸ்டிஸ் சினேரியோல முதல் நபராக ஃபர்ஸ்ட் பர்சன் கான்டாக்ட், யாருக்கு என்ன நடந்திருக்கு என்பதை குறிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். அது மட்டும் ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கில் முறையாக நடந்திருந்தால் ஜெயராஜ் பெனிக்ஸ் இன்று இறந்திருக்க மாட்டார்கள், அவர்கள் உயிருடன் இருந்திருப்பார்கள். காரணம், அவர்களை உடனடியாக அந்த மேஜிஸ்ட்ரேட், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மிஸ்டர் சரவணன் அவர்களை தூத்துக்குடி மருத்துவமனைக்கு அனுப்பியிருந்தார்னா அவங்களுக்கு இமீடியட்டா டயாலிசிஸ் ட்ரீட் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா அந்த இருவரையும் காப்பாத்தி இருக்கலாம். சிறையில் இருக்கக்கூடிய 9 நபர்கள் 5 ஆண்டுகளாக இருக்கிறார்களே, அவர்கள் 5 ஆண்டுகள் அந்த சிறையில் இருந்திருக்க மாட்டார்கள். ஆகவே மருத்துவத்துறைக்கு மிக முக்கிய ஒரு பாகம் இருக்கு. சாத்தாங்குளம் வழக்கில் என்ன நடக்கிறது நிறைய பேர் பேசுறாங்க. சாத்தாங்குளம் வழக்கில் சேர்க்கப்படாத குற்றவாளி டாக்டர் வெண்ணிலா என்று மறந்து விடாதீர்கள். டாக்டர் வெண்ணிலா வந்து they both are fit for remand என்ற ஒரு தவறான மருத்துவ அறிக்கை கொடுத்தார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. எனக்கு முன்னால் பேசிய மிஸ்டர் சுமன் அவர்கள் என்ன நடவடிக்கைகள் இந்த 30 கேஸ்ல நடந்திருக்குன்னு கேட்டார்கள். வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன். சஸ்பென்ஷன் தவிர இந்த 4 ஆண்டுகளில் குறிப்பிட்டிருக்க 30 வழக்குகளில் எதுவுமே நடக்கவில்லை, பொதுவாகவே நடக்கவில்லை. சமீபத்தில் 27ஆம் தேதி அகில உலக ரீதியில் லண்டனில் இருக்கக்கூடிய ரிட்ரெஸ் என்ற அமைப்பு இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய சித்திரவதை சார்ந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஃபிகர்ஸ் NHRC ஃபிகர்ஸ் இருந்து கூறுகிறார்கள். தேசிய மனித உரிமை ஆணையம் 2017ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை பதிவு செய்யப்பட்ட கஸ்டோடியல் டெத்ஸ் வந்து 20,000 வழக்குகள். அந்த 20,000 வழக்குகள்ல 998 வழக்குகள் மட்டும் தான் காம்பன்சேஷன் கொடுத்திருக்காங்க. அதுல 28 வழக்குல மட்டும்தான் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஏதாவது ஒரு வழக்குல ப்ராசிக்யூஷன் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா 0. இதுதான் தேசிய மனித உரிமை ஆணையத்துடைய ரெக்கார்டு. மாநில மனித உரிமை ஆணையம் இன்றுதான் இந்த வழக்கை சுவமோட்டோ எடுத்திருக்கிறார்கள். ஆகவே இது ஏதோ காவல்துறை மேல் பாய்கின்ற ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளாமல் சித்திரவதையை தடுப்பதில் ஒரு கூட்டு பொறுப்பு சமூகத்தில் இருக்கக்கூடிய பலருக்கு இருக்கு என்பதை இன்னைக்கு சொல்லி இருக்கக்கூடிய நீங்கள் கேட்ட கேள்வி, அந்த ஸ்பெஷல் டீம் சம்பந்தமாக வருத்தத்துடன் நான் சொல்றேன். 2022ஆம் ஆண்டு இதே ஜூன் மாசம் 14ஆம் தேதி அப்ப இருந்த டிஜிபி சைலேந்திர பாபு இதே போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. பல கஸ்டோடியல் டெத்ஸ் நடக்கும்போது 41 கைட்லைன்ஸ் கொடுத்தாரு. அந்த 41 கைட்லைன்ஸ்ல 2வது கைட்லைன்ஸ் ஸ்பெஷல் டீம்ஸ் ஷுட் பி மானிட்டர்ட் என்று இருக்கு. இன்றைக்கு ஸ்பெஷல் டீம் ஷுட் பி
கலைச்சிடணும்னு சொல்லி இருக்கு. அவங்களுடைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் மட்டும் பாருங்க. அதே 41 கைட்லைன்ஸ்ல இரவில் அவர்களை எங்கேயும் வேற லாட்ஜில் வச்சிருக்க கூடாது, வேற வீடுகளில் வச்சிருக்க கூடாது என்றான் கூறினார்கள். அஜித் குமாரையும் அருணையும் மற்றவர்களையும் 27ஆம் தேதி இரவு இந்த ஸ்பெஷல் டீம் எங்க வச்சது? அந்த ஸ்பெஷல் டீமுடைய லீகாலிட்டிக்குள்ளார போகல, எங்க வைத்திருந்தார்கள்? அப்ப நடக்கிறது எல்லாமே அவர்கள் கொண்டு வருகின்ற கைட்லைன்ஸுக்கு புறணா இருக்கு. இன்று அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய எந்த கைட்லைன்ஸ் புதிதான கைட்லைன்ஸ் கிடையாது. இல்ல, ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்குக்கு அப்புறம் காவல்துறையில என்ன மாற்றம் இருந்தது? இப்போ இந்த வழக்கு வரை ஏதாவது மாறாம இருந்தது? ஜெயராஜ் பெனிக்ஸ் நான் கேட்கிறேன், ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கில் நடந்த விஷயம் ஒன்னு சொல்லிடுறேன். இது எல்லா வழக்கிலும் நடக்குது. அந்த குற்றவாளிகளை ஜெயிலுக்கு அனுப்புவதற்கு 5000 ரூபாய் வந்து அந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பம் செலவு பண்ணி டாக்ஸி பிக்ஸ் பண்ணி கோயில்பட்டி சப் ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. இதெல்லாம் இனிமே நடக்கக்கூடாதுன்றது அந்த நேரத்தில் சொல்லப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளிகளை கொண்டு செல்வதற்கு பாதிக்கப்பட்ட குடும்பம் தான் டாக்ஸி வைத்து கொண்டு செல்கிறார்கள். இந்த வழக்கில் பாருங்க, அந்த நைட்டு ஃபுல்லா சுத்துவதற்கு நாங்கள் தான் சேர்ந்து உங்களை போன்றவர்களும் இணைந்து மாடர்னைசேஷன் ஆஃப் போலீஸ் சொல்றோம். அந்த மாடர்னைசேஷன் ஆஃப் போலீஸ் இருக்கிறதுனால தான் இந்த ஸ்பெஷல் டீமுக்கு வாகனங்கள் இருக்கு. இல்லைன்னா பழைய காலத்து மாதிரி பஸ்ல ஏறி போயிட்டு இருக்கணும். ஆனா அந்த வாகனத்துல இவரை ஏற்றி சுத்திட்டு போனாங்க. ஆனா அந்த வாகனத்துல அவர் காயப்பட்ட பிற்பாடு டெம்பிள்ல இருந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்றதுக்கு அந்த வாகனத்துல ஏற்றுவதற்கு தயார் இல்ல. ஏன் தூக்குவதற்கு கூட அந்த ஸ்பெஷல் டீம் வரவில்லை. டெம்பிள்ல இருக்கக்கூடியவர்கள் தான் தூக்கினார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே பல விஷயங்கள் இன்னும் மாறாமல் இருக்கு என்பதை வருத்தத்துடன் கூறுகிறேன். ஆனால் தமிழகத்தினுடைய காவல்துறையில் மேல் மட்டத்திலும் சரி கீழ் மட்டத்திலும் சரி மிக நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்பதை எங்களை போன்றவர்கள் உரத்த குரலில் பெருமையுடன் கூறுகின்ற நேரமும் இதாதான் இருக்க முடியும். என்னன்னா, மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் 2 டைரக்ஷன் கொடுக்கறாங்க. ஒரு டைரக்ஷன் என்ன சொல்றாங்க? நீ சுடுப்பா, கேட்கறதுக்கு ஆள் இல்ல. கால உடையா, யாரும் கேட்க மாட்டோம் அப்படின்ற ஒரு டைரக்ஷன் கொடுக்கறாங்க. இது போன்ற சம்பவங்கள் ஏற்படும் போது இன்னொரு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்க? யாரையும் தொடாதியா, ஸ்பெஷல் டீம் எல்லாம் கலைச்சிரியா, அப்படி ஏரியா இப்படி ஏரியா. காவல்துறைக்கு ஒரு செட் ஆஃப் டைரக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காவல்துறையாக இது இருக்க வேண்டும். சைலேந்திர பாபுடைய கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாங்க என்று யார் கண்காணிக்கிறது? கண்காணிப்பதற்கு யாருமே கிடையாது. காவல்துறை இஸ் நாட் an accountable institution. இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் கடைசியா சொல்லிடுறேன். உச்ச நீதிமன்றம் பிரகாஷ் சிங் கேஸ்ல 6 கட்டளைகள் கொடுத்தார்கள். 7 அது 6 மாநிலத்துக்கு போடணும். அதுல ஒரே ஒரு கட்டளை மட்டும்தான் டிஜிபி ஃபாலோ பண்றாரு. அது தன்னுடைய டென்யூர் 2 வருஷமா இருக்கிறது. ஆனா ஆபரேஷன் பொசிஷன்ல இருக்கக்கூடிய எல்லா காவலர்களுக்கும் 2 வருஷம் இருக்கணும். இன்னைக்கு என்ன தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குன்னு எல்லாரும் பார்த்துட்டோம். எத்தனை எஸ்பி மாற்றங்கள், எத்தனை எஸ்ஹெச்ஓ மாற்றங்கள், எல்லா மாற்றங்களுக்கும் பணம் கொடுத்து அந்த மாற்றங்கள் நடக்குது. அழுத்தத்தின் காரணமாக, பவரின் காரணமாக நடக்குது என்று தெரிகிறது. ஆகவே கைட்லைன்ஸ் சும்மா மாத்துறதுனால மாற்றம் வராது. இன்ஹெரண்ட் சேஞ்ச் இந்த சிஸ்டம் வர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அதுக்கு கண்டிப்பாக ஒரு சட்டம், சித்திரவதைக்கு எதிரான ஒரு சட்டம் வர வேண்டும். டாக்டர் சுமந்த், இதுல ஒரு அஜித் குமாரை விசாரிச்சாங்க அப்படின்னு தான் தெரியுது. ஆனா இப்போ புகார் கொடுத்தவர் மேல அடுத்தடுத்து புகார் வருது. நீங்க சமூக வலைதளங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. அதுல வந்து ஒரு கொதிநிலையே இவரை விசாரிக்க கூடாது அப்படின்னு இன்னொரு ஆஸ்பெக்டும் இருக்கு. இதை விசாரிக்குமா காவல்துறை? அது தேவையா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. இல்ல இப்போ திரு டிஃபென்ஸ் சொன்னது போல இந்த 23, 24, 25 இதுக்கு முன்பு நடந்த கேஸ்ல அவர் சொல்றது ரொம்ப ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவலா இருக்கு. சஸ்பென்ஷன் தவிர வேற எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அந்த உயிருக்கும் அந்த சம்பவங்களில் போன உயிருக்கும் அஜித்தினுடைய உயிருக்கும் ஒரே மதிப்பு தான் நம்ம கொடுக்கணும். ஆனால் அங்க நடவடிக்கையே எடுக்கல, வெறும் சஸ்பென்ஷன். இங்கு மீடியா அவுட்ரேஜ் ஆச்சு, எதிர்கட்சிகள் ஓரளவுக்கு குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள். பிளஸ் அந்த வீடியோ வெளியே வந்துருச்சு. இதையெல்லாம் மறைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட பிறகுதான் இந்த அழுத்தத்தின் ஏற்பட்ட நடவடிக்கையாகத்தான் இது பார்க்கணும். ஏதோ உடனடியாக ஒரு அரசாங்கம் முன் வந்து இதுல வந்து காவல்துறை நபர்களை வந்து கைது செய்யறாங்க அப்படிங்கறது நம்ம ஏத்துக்கவே முடியாது. இந்த இஷ்யூ வந்து அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த 24 கேஸ்லயும் இந்த மாதிரி விசாரணை நடத்தப்பட்டு சிபிஐக்கோ சிபிசிஐடிக்கோ மாற்றப்பட்டு அந்த காவலர்கள் தண்டிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனா ஒரு ஏஎஸ்பி கேஸ்லயே பல்லப்பிடுங்கினாருன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்து ஐஏஎஸ் அதிகாரி ஹோம் செக்ரட்டரி தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு அவர்கள் அறிக்கை
இந்த தவறு நடந்திருக்கிறது சொன்ன அப்புறம் அவருக்கு ரீஇன்ஸ்டேட் பண்ணா என்ன பண்ண முடியும்? சோ இந்த அஜித் குமாரின் மரணம் 100க்கு 100 தடுத்திருக்க முடியும். அதுதான் என்னுடைய பாயிண்ட். நீங்க முதல் கஸ்டடி டெத்ல நீங்க ஆக்ஷன் ஸ்ட்ராங்கா எடுத்திருந்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காது. ஆனால் திரு டிஃபைன் சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப கரெக்ட். என்னன்னா, இது ஏதோ வெறும் காவல்துறை அதிகாரி ஒரு நபரை அக்யூஸ்ட கொண்டு போய் ரிமாண்டுக்கு பர்மிஷன் கேட்கும் போது அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது டு எக்ஸசைஸ் ஹிஸ் மைண்ட். இந்த கேஸ்ல ரிமாண்ட் அவசியமா இல்லையான். ஆனால் அது நடக்கிறதா என்று பார்த்தால் மெக்கானிக்கலாக காவல்துறை யார் சோசியல் மீடியாவில் அவர் ஒரு போஸ்ட் போட்டாங்க, சரி 2 வாரம் ரிமாண்ட், ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது வந்து பெருமளவில் அவர்கள் மீதும் தவறு இருக்கிறது இந்த மேஜிஸ்ட்ரேட் மேல. அதுக்கு பிறகு மருத்துவர்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எப்படிங்க உடம்பு ஃபுல்லா இன்ஜுரி இருக்கும் போது வலிப்பினால் இறந்திருக்க கூடும் அப்படின்னு நீங்க எழுதி எப்படி கொடுக்க முடியும்? அப்ப அந்த மருத்துவர்களை சஸ்பெண்ட் பண்ண முடியாது, மருத்துவர்களை கைது பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் ரிப்போர்ட் போஸ்ட்மார்ட்டம்ல கொடுத்தாங்கன்னா அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது கொலைக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட், அபெட்மெண்ட் ஆஃப் மர்டர் தான் அது. அந்த மாதிரி நீங்க எவ்வளவு மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இந்த கவர்மெண்ட் விடுங்க, ப்ரீவியஸ் கவர்மெண்ட் எடுங்க, இப்ப கடந்த 20 ஆண்டு காலமாக நீங்க எவ்வளவு பேர் மேல எவ்வளவு மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அது என்ன டேர்ம் சார்? டாக்டர்களுக்கும் போலீஸ்க்கும் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கா? அந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கவர் அப் பண்றதுல கம்ப்ளிசிட்டா இருக்கிறாங்க. அது ஜுடிஷியரியா இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், இந்த பக்கம் இருக்கக்கூடிய மருத்துவத்துறையாக இருக்கட்டும், ஒருத்தர் அதுல எந்த ஒரு ஆம் கூட சரியாக கோஆபரேட் பண்ணலன்னா இதை மூடி மறைக்க முடியாது, வெளியே வந்துடும். இப்ப டாக்டர் வந்து போஸ்ட்மார்ட்டம்ல ரிப்போர்ட்ல இதுதாங்க இருந்தது, நீங்க என்ன பண்ணாலும் நான் மாற்ற முடியாது அப்படின்ட்டாருன்னா இது வெளியே வந்துடும். இது மர்டர் கேஸுங்கிறது ஒரே நிமிஷத்துல வெளியே வந்துடும். அதுக்கு அப்புறம் மூடி மறைக்கிறதுங்கிறது பெரிய டாஸ்க். வேற ஒரே செகண்ட்ல அந்த இன்ஜுரிஸை வந்து ரெக்கார்ட் பண்ணாமையோ இல்ல வேற ஏதோ நேச்சுரல் காசு ஹார்ட்ல வந்து ஒரு இது இருந்தது, லீஷன் இருந்துச்சுன்னு போட்டு கொடுத்தாங்கன்னா க்ளோஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கு. இப்போ அந்த ஒரு நபர் 2022ல ஒருத்தர் கஸ்டடியல் டெத் இதே மாதிரிதான் வலிப்பு ஏற்பட்டு அவர் இறந்து விட்டார். விக்னேஷ் இப்ப நான் ஒண்ணு கேக்குறேங்க. இப்போ இவர் கேஸ்ல அஜித் கேஸ்ல கூட இன்ட்ராசெரிப்ரல் ஹெமரேஜ்னு போட்டிருக்காங்க. இன்ட்ராசெரிப்ரல் ஹெமரேஜ்னா ரத்த கசிவு மூளையில் ஏற்பட்டிருக்கிறது. நீங்க தலையில அடின்னு அடிச்சா மூளை ரத்த கசிவு தான் ஏற்படும், அது எல்லோருக்கும் ஏற்படும். சோ நீங்க அதனால வந்து வலிப்பு வந்தது, வலிப்பு நோயால் இறந்தாருன்னா அது என்ன லாஜிக் அது? ஸோ இதுல வந்து ஒரு பேட்டர்ன் ஆஃப் கவர் அப் இருந்திருக்கு, தொடர்ந்து நீடிக்கிறது. இதுவே இப்ப நீங்க ஒண்ணு குறிச்சுக்குங்க, அடுத்த 1 மாதம் 1.5 மாதத்துக்கு இந்த இம்பாக்ட் அஜித்தினுடைய மரணத்தினுடைய இம்பாக்ட் இருக்கும். அதுக்கு பிறகு நீங்க பாருங்க திருப்பியும் ரெகுலரா மாவுக்கட்டு போட்டோ வருதா இல்ல கஸ்டோடியல் டெத் வருதா இல்லையான்னு பாருங்க. ஒருவேளை எலெக்ஷன் வருது, அதனால எலெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் குறைந்து இருக்கலாம், பட் இது எதுவும் மாறப்போவது இல்லை. ஓகே, கேட்போம் திரு கார்த்திகேயன் அவர்கள்ட்ட. காவல்துறை யாரா இருந்தாலும் புகாரை பெற்றுக்கும், அதுதான் அவங்களுக்கான நியாயம் அப்படின்னீங்க. ஆனால் புகார் கொடுத்தவர் மேலேயே பல புகார்கள் இருக்கு. இந்த புகாரில் முகாந்திரம் இருக்கு அப்படின்னு எந்த இடத்துல முடிவுக்கு வந்தாங்க? ஏன்னா இப்போ இன்னைக்கு சமூக வலைதளத்தில் அது ஒரு பெரிய விவாதம் இருக்கு. அந்த பெண் மேலே பல மோசடி புகார்கள் வருது. அப்போ அஜித்குமார் நிரபராதி அப்படின்னு இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில் ஒரு பார்வை உருவாயிருக்குல்ல? இல்லை, அந்த பெண் மீது இப்போ ப்ரீவியஸ் கேசஸ், அதாவது அவங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் பார்த்தா பெண் அவங்க மீது வேறு வழக்கு இருக்கின்றனால அவர்கள் புகார் கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாது என்றோ இல்லை அவருக்கு கொடுத்த புகாரில் வந்து பொய்யாகத்தான் இருக்கும் என்று நம்ம அனுமானத்துக்கெல்லாம் வர முடியாது. அது வந்து ஒரு பொது புத்தியில் சும்மா பேச ஆர்குமெண்ட் சேக் சரியா இருக்கலாம். அந்த பெண் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருந்து அவருக்கு புகார் கொடுத்தால் அவர் மீது பல்வேறு வழக்குகள், குற்ற வழக்குகள் இருந்தாலும், ஃபோர்ஜரி கேஸோ சீட்டிங் கேஸோ என்ன இருந்தாலும் அதற்கு வந்து அவர் அதற்கேற்ற சட்ட விதிகளின்படி அவருக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும். அதான் ஜுடிஷியல் சிஸ்டம் சொல்லுது, நம்ம லா அதான் சொல்லுது.
அப்போது நீங்கள் அவர் மீது வந்து வழக்குகள் பிற இதர இன்னும் பிற வழக்குகள் இருக்குது, வேறு வழக்கெல்லாம் பாஸ்டில் இருக்குது, வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி விட்டார் என்ற வழக்குகள்லாம் இருக்குது. அப்படின்றதுனாலேயே அவருடைய புகாரில் வந்து பொய்யாகத்தான் இருக்கும் என்ற அனுமானத்துக்கு வர முடியாது. முதல்ல அது வந்து அந்த திருட்டு நடந்ததா இல்லையா என்பதெல்லாம் விசாரணையில் தான் தெரியும். இப்போதைக்கு வந்து இறந்து போன அஜித்குமார் அக்யூஸ்டு தான், இவங்க பிளைன்டிஃப். முதல்ல அப்படி ஒருவேளை வந்து எல்லா வழக்குலையும் இதே போல தான். இப்போ நீங்கள் வந்து விசாரிக்கப்பட்டு ஒருவேளை அந்த புகார்தாரரோட புகார் வந்து பொய்யான புகார் இருந்தால் அவர் மீது வழக்கு தொடுத்து அவருக்கு எதிரான நடவடிக்கை எடுத்து அவருக்கு தண்டனை பெற்று தரலாம். அதனால வந்து நீங்க இமீடியட்டா இதன் அடிப்படையில் ஒரு இறந்ததுனாலே வந்து இவரோட பாஸ்ட் கிரெடென்ஷியல்ஸின் அடிப்படையிலே அந்த புகாரே தவறு இல்லை, அந்த புகார் கொடுத்திருக்க கூடாது அப்படின்ற அனுமானத்துக்கு நம்ம வர முடியாது. அது தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த விசாரணையின் அடிப்படையில் தான், அவுட்கம்ல தான், நியாயமான விசாரணையின் பேர்ல தான் நமக்கு தெரிய வரும். அதனால அதுக்குள்ள நம்ம ஜம்ப் பண்றது சரியாக நடைமுறையா இருக்காது. அதே சமயம் வந்து நீங்க இந்த தொடர்ந்து சொல்லப்படுது இல்லையா, இப்ப இதுக்கு முன்பு கூட பேசும்போது சொன்னீங்க பணிச்சுமை அதிகமா இருக்கு, வீக் ஆஃப் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அது கூட கிடையாது, அதனால பிரச்சனைகள் இருக்குன்னு. வீக் ஆஃப் கொடுக்கணும்னு சொல்லி 2021 ஜியோ போட்டாச்சு. அது அந்த ஹெட் கான்ஸ்டபிள் வரைக்கும் இருக்கவர்களுக்கு வந்து வார விடுமுறை. அதுக்கு அடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்னு ஒருத்தர் கேஸே போட்டார் மதுரையில். அரசு தான் லீவ் கிடைக்கல, கேஸ் போட்டது மட்டும் இல்லை, நீங்கள் ஏப்ரல் மாதம் வந்து இதை நடைமுறைப்படுத்தவில்லைன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ண வேண்டியிருக்கும் சொல்லி ஜஸ்டிஸ் பத்தானந்த் அப்படின்றது அவர் வந்து ஏற்கனவே வந்து எச்சரித்திருக்கார் தமிழ்நாடு அரசை. ஏப்ரல் மாதம் வந்து இதுவரை சரியாக நடைமுறைப்படுத்தப்படவில்லைன்னு ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் அவர் தான் அந்த பெட்டிஷன் அந்த வழக்கில் ஏப்ரல் 2025 2 மாதங்களுக்கு முன்பு தான் அந்த வழக்கில் வந்து மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கு, நீங்கள் ஏன் இன்னும் அமல்படுத்தலை. ஸோ இப்போ இதுலேருந்து நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நீங்கள் அரசுக்கு வந்து செய்யணுன்ற பொலிட்டிக்கல் வில் இருக்கு, அவர்கள் ஆணையிடுகிறார்கள், ஜியோ போடுறாங்க. ஆனால் இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட் வித்தின் தி ஸ்டேட் இருக்குல்ல, அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவர்கள் அதை செயல்படுத்துறது இல்லை. இப்போ நீங்கள் எஸ்ஐ வரைக்கும் ஸ்பெஷல் எஸ்ஐ ஹெட் கான்ஸ்டபிள் அதுக்கு கீழே இருக்கவர்களுக்கு வீக் ஆஃப் கொடுக்கலாம் அப்படின்னா கொடுக்க வேண்டிய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் யார்? ஒரு இன்ஸ்பெக்டர், அவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு டிஎஸ்பி ஆர் ஏசி, அதுக்கு மேலே ஏஎஸ்பி இல்லை எஸ்பி, இல்லை வந்து டெப்டி கமிஷனரோ இல்லைன்னா இங்கே வந்து ஒரு கமிஷனர், பல்வேறு மட்டங்கள்ல யார் அதை செயல்படுத்த தடுக்கிறாங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அப்போ நீங்க இதே தான் வந்து மித்த விஷயங்களுக்கும் பொருந்தும். சட்டம் இருக்கு, இது போல காவல் எடுத்து விசாரிக்க கூடாது, அதுவும் வந்து ஒரு புகார் பெற இல்லை, ஓரல் ஆர்டர் இல்லை ஓரலா ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அன்லெஸ் வந்து அது பப்ளிக் ஆர்டர் டிஸ்டர்ப் ஆகுது, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையாக இருந்தால் தவிர ஒரு தனிப்பட்ட நபர் பாதிக்கப்படும் பொழுது ஒரு மேலோட உத்தரவு பிரஷர் வர்றதுக்காக நீங்கள் வந்து கஸ்டடியில் எடுக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸரோட பேரண்ட்ஸ் இது அவர்கள் மனைவிமார்கள்லாம் சொன்னாங்கல்ல, மேலதிகாரியினுடைய உத்தரவுகளை வந்து அடிப்படைத்ததுக்காக வந்து எப்படி அது நியாயப்படுத்த முடியாது. அதிகாரிகள் சொன்னாலும் ஒரு வயலேஷன், ஒரு இல்லீகாலிட்டியை கமிட் பண்ண முடியாது. ஒரு சட்டத்துக்கு புறம்பா அவர்கள் செயல்படுறத எந்த விதத்தில் நியாயப்படுத்த முடியாது. அவர்கள் தண்டனை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அவர்கள் குடும்பத்தில் இது போல ஒருத்தர் நபர் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருந்தார். இதே போல மேலதிகாரி சொன்னதாக எந்த காவல்துறை அதிகாரியும் இல்ல காவல்துறை கீழ்மட்டத்தில் இருக்கவங்க அடிக்கிறதெல்லாம் கிடையாது. அப்போ அதையும் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா அதே சமயம் இந்த பிரஷர் அது வீக் ஆஃப் எடுக்கிறதாகட்டும் இல்ல சட்டத்திற்கு புறம்பாக ஒரு விசாரணையை செய்வதாகட்டும், இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் வந்து யார் வந்து ஒழுங்குபடுத்துறது? அப்போ மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் இந்த சிஸ்டத்துல பல்வேறு பிளாஸ் இருக்கு. அப்ப அது வெறும் கமிஷனோட அறிக்கையை பெற்று ஒரு அரசு வந்து இதையெல்லாம் செய்யுங்கள் என்று உத்தரவிட்டாலோ இல்ல வந்து அதற்கு பல்வேறு பிரகாஷ் சிங் கேஸை கூட அவர் சைட் பண்ணார், உச்சநீதிமன்ற தீர்ப்புகளோ இல்ல பல்வேறு அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் இருந்தால் மட்டும் போதாது. கீழே அதை அமல்படுத்தக்கூடியவர்கள் அவர்கள் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து இந்த சீர்திருத்தங்களுக்கு மூத்த காவல்துறை அதிகாரிகள் தயாராக இருக்கணும். அவருக்கு முன்னாடி பேசுறவர்கள் கூட சொன்னார், பல்வேறு நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, யாரும் மறுக்கல, எல்லாமே ராட்டன் ஆப்பிள்னு யாருமே சொல்றது இல்ல. ஆனால் இந்த சிஸ்டமே ரொம்ப ஃபிளாடா இருக்கும்போது அதை சரி செய்வதற்கு வெறும் பொலிட்டிக்கல் வில் மட்டும் இருந்தாலும் பத்தாது. இந்த இப்ப நீங்க திருப்பி எல்லோரும் கேட்பதுதான், வந்து அரசியல்வாதிகளுக்கு சிறைக்கு போறாங்க, இல்ல வந்து முன்னாள் முதலமைச்சர்கள் கூட இல்ல சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் கூட சிறைக்கு போறாங்க. ஆனால் அதிகாரிகள் தண்டிக்கப்படுவதில்லை. உயர் அதிகாரிகள் கீழ்மட்டத்தில் கான்ஸ்டபிள் இல்லைன்னா வந்து ஓஏ இல்ல கிளர்க்கு இல்ல தாசில்தார் இந்த இதை தாண்டி ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் தாண்டி மேல வர்றதே இல்லை. அப்படிங்கும்போது அப்ப இந்த டீப் ஸ்டேட் இருக்குல்ல, இந்த அரசாங்கத்துக்குள்ள அரசுக்குள்ள வந்து இந்த டீப் ஸ்டேட் தன்னை வந்து தொடர்ந்து பாதுகாத்து கொண்டே இருக்குல்ல, அதை சரி செய்ய வேணும். அப்ப அது பொலிட்டிக்கல் வில் வைத்து செய்தால் மட்டும் அரசு வந்து ஒரு தீர்க்கமாக வந்து இறங்கி வந்து அமல்படுத்தும். அதே சமயம் இந்த அதிகாரிகளும் வந்து தன் கூட பணியாற்றக்கூடிய மித்த அதிகாரிகளோடு அந்த மக்களை அவரோட நோக்கம் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன நோக்கத்திற்காக வந்திருக்காங்கன்றத புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். வெறுமனே சும்மா வந்து நீங்க இது சட்டம் இருக்கு எல்லாம் பண்ணுங்க, இப்ப உத்தரவு போட்டார் ஸ்பெஷல் டீம் எல்லாம் கலைங்கன்னா உடனே எல்லாம் கலைச்சிட்டா முன்னாடி பேசுறவங்க சொன்னதுதான், ஏன்னா 3 மாசம் கழிச்சு இது
நார்மல், ஏன்னா இதை நார்மலைஸ் பண்ணி நீங்க பழகிட்டீங்க. நீங்க வந்து ஒருத்தர கஸ்டடியில் இப்படி அடிக்கிறதோ இல்ல வந்து கால் உடைப்பதோ வந்து நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்போ வந்து நீங்க இதையெல்லாம் வந்து ஒரு டோட்டல் கம்ப்ளீட் சிஸ்டமிக் ரிஃபார்ம் கொண்டு வரணும். அதற்கு நீங்க உட்படுத்தணும் உங்களை. முதல்ல அதுக்கு வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி வேணும் காவல்துறையில. ஓகே ஓகே, நான் திரு தனியரசு அவர்கள்ட்ட, திரு தனியரசு, இந்த வழக்கில் இப்போ காவலர்கள் 5 பேர் வந்து இப்போ 6 பேர் வந்து சிறைக்கு போகிறாங்க அப்படின்ற அடிப்படையில் கீழ் மட்டத்தில் இருக்கவங்க மட்டும் தண்டிக்கப்படுறாங்க, மேலே இருக்கவங்க தப்பிச்சுக்கிறாங்க, அதிகார மட்டம் தப்பிச்சுக்கிறாங்க. இன்னும் சொல்லலாம் அரசே இதை வந்து சிபிஐக்கு மாற்றிட்டு இப்போ விலகிருச்சு அப்படின்ற பார்வையை முன்வைக்கப்படுது. இது எல்லாமே இப்போ ஒரு ஜனநாயக நாட்டிலேயே இப்ப மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கு இருக்கு. அப்ப இந்த குற்றம் நடக்கிறதுக்கு காவல்துறையை உந்துவதே கூட ஒரு வகையில் இருக்கிற புற அழுத்தம் தான். இப்ப நீங்க ஒரு பக்கம் திருட்டு போயிருச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டுருச்சுன்னு ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் அரசாங்கத்தின் மீது கொடை சொல்வது, அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவில்லை, சட்டம் ஒழுங்கு கெட்டுருச்சு, காவல்துறை செயல்படவில்லை, கையாலாகாத காவல்துறை, முதலமைச்சர்கள்லாம் ஒரு பக்கம் கடுமையா அழுத்தத்தை கொடுக்கிற பொழுது அரசு சில இடங்கள்ல காவல்துறை தான் நீங்க சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும். அப்ப சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்தோம்னா, கடுமையான நடவடிக்கை எடுத்து குற்றத்தை தடுக்கணும்னு ஒரு முறை சொல்றதும் நம்ம தான். அப்புறம் பிறகு கடுமையான நடவடிக்கை எடுக்கிற பொழுது சட்ட விதிமுறை மீறி இது மாதிரியான ஆபத்து அல்லது இது மாதிரியான இழப்புகள் வருகிற பொழுது அதன் மீது காவல்துறை காவல்துறை மீது நடவடிக்கை எடுத்து காவல்துறையை கட்டுப்படுத்தணும்ங்கிற விவாதத்தையும் நம்ம நீண்ட காலமா நடத்தணும். இதுலதான் இந்த சிக்கல். இப்ப நீங்க அரசு தப்பிச்சுக்கிச்சு, இப்ப நீங்க சிபிஐ போச்சுன்னா யாரு ஆட்சியாளர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. இப்ப ஆட்சியாளர்கள் தன்னுடைய நம்ம ஏன் குற்றத்துக்கு பொறுப்பேற்றுக்கணும்? சிபிஐ வழக்கு போச்சுன்னா அது யாரையும் ஆட்சியாளர்களை காயப்படுத்தாது, அது தேர்தலில் வாக்குகளை பாதிக்காதுங்கிறதால மாத்திட்டு இப்ப எல்லாரும் தப்பிச்சுக்கிட்டாங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதற்காக நம்ம தொடர்ந்து போராடுவோம். காவல்துறை இப்ப ஏற்கனவே இந்த உத்தரவுகளை எல்லாம் யாரும் அமுல்படுத்துறது இல்லை. இப்ப நீதிமன்ற உத்தரவுகளையோ ஆட்சியாளர் உத்தரவுகளையோ உயர்நீதிமன்ற உத்தரவுகளை தொடர்ந்து அதை பராமரிக்கிறதும் அதை கண்காணிக்கிற பொறுப்புல இருந்து விலகு இருக்கிறது கண்டிக்கத்தக்கது. அதை கண்காணித்து ஏற்கனவே விதிக்கப்பட்ட அறிவுறுத்தல்களை நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றி மனித உரிமைகள் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறத நம்ம இந்த விவாதத்தின் மூலமா உறுதிபட சமூகத்துக்கு தெரிவிக்கணும். அரசையும் நம்ம இதை செயல்பட வலியுறுத்துறோம். ஓகே, காவல்துறை கஸ்டடியில் கடைசி மரணம் அஜித்குமாராக இருக்கட்டும், இதுக்கு மேலே இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது அப்படின்றதான் பொதுமக்களுடைய பார்வை. என்ன மாற்றம் நிகழப்போகுது பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.